அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய நம ஓம். அடியார் பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி, நீளாகலம் உடையாய் போற்றி, அடியும் முடியும் இகலி போற்றி, அங்கொன்றும் அறியாமை நின்றாய் போற்றி, கொடியவன் குற்றம் உதைத்தாய் போற்றி, கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்றி, கடிய உருமுடு மின்னே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்னையின் அருட்கருணையினாலும் முருகப்பெருமானின் திருக்கருணையினாலும் சரவணமாலா வகுப்பு நன்றாகவே போய்கொண்டிருக்கின்றது. நீ கேள் மறக்கினும் யான் நின்னை விட்டு போகேம் என்று எனை பொருந்திய பொன்னே என்று முருகப்பெருமான் நம்மிடம் ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று பொருந்தியுள்ளார். அம்மா வீட்டில் வைத்து தினமும் சத்சங்கம் கூறுவார்கள். தினமும் 7 to 8 சத்தங்கம் நடக்கும். அப்பொழுது கடையநல்லூரில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது, அவர்கள் எல்லோருக்குமா அந்த கொடுப்பினை இருக்கிறது, இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அதுபோல வேல்மாறல், சரவணமாலா மந்திரம், பைரவி மந்திரம், நவாக்கரி, அருட்பெருஞ்சோதி அகவல், மகா கணபதி மந்திரம், திருவாசக யோக விளக்கம் என்று எத்தனை மந்திர வகுப்புகள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஏதாவது ஒரு மந்திர துடுப்பை பிடித்து கொண்டு நாமும் நம் பிறவி பெருங்கடலை கடக்க முயற்சிப்போம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். அறிவாலும் ஒழுக்கத்தாலும் வயதாலும் மூத்த பெரியோரின் தொடர்பை துணையாக கொள்ளல் நன்று. அப்பெரியோர் காட்டும் பாசமும் நேசமும் தனக்கு பெரிய வலுவை தரும். அரியவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும். பேராற்றல் பெற்ற அனைத்து உடைய முனிவர்களின் பெருமையை அவர்கள் திருவாய் மலர்ந்தருளும் மந்திர சொற்களை வெளிப்படுத்தி நிற்கும். அது தெய்வ வாக்காகும். அம்மா நமக்கு எந்த பயனும் கருதாமல் அறிவுரைகளையும் சத்சங்கங்களையும் மந்திர வகுப்புகளையும் நடத்துகிறார்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்பார் வள்ளுவர். அதனால் அம்மா நம்மிடம் எதிர்பார்ப்பது பயிற்சியும் முயற்சியும் தான். நான் இந்த அனுபவங்களை பெற்றேன் என்று கூறும்போது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயாக அன்னை நம்முடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் கேட்டு மகிழ்கிறார்கள். தோன்றிற் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்பதற்கு ஏற்ப அம்மையார் புகழோடு தோன்றியுள்ளார்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயின் தன்மையை ஆராய்ந்து அந்நோயின் எதனால் அது வந்தது என்ற காரணத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழியை ஆராய்ந்து ஒவ்வொருவர் உடலுக்கும் ஏற்ப மருத்துவம் செய்ய வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் நிலைமையையும் நோயின் அளவையும் மருந்து கொடுக்கும் காலத்தையும் ஆராய்ந்து அதற்கேற்ப மருத்துவ நூல் கற்றவன் செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அன்னையாரும் மருந்து கொடுப்பதில் திறம்பட செயல்படுகிறார்கள். நோயின் வேர் எது, அதை சரி செய்தால்தான் பூரணமாக குணமாக முடியும் என்பதனை அறிந்து செயல்படுகிறார்கள். தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். மனத்தை அடக்கி ஆசைக்கு அடிமையாகாமல் தன் உயிர்க்கு உறுதி வயக்கும் தவமேற்கொள்ளும் பெரியோரை உலக மக்கள் அனைவரும் தொழுவர். இதனால் தவம் செய்வோரின் மேன்மை கூறப்பட்டுள்ளது. அந்த தவமுடையவரை சார்ந்து வாழ்வது நமக்கு பெரிய சிறப்பு. அம்மா மணிவாசகரின் பாடல்களையும் வள்ளலாரின் பாடல்களையும் மிகவும் அருமையாக பாடுவார்கள். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு எனை வைத்தாய், இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே என்ற பாடலை படிக்கும்போது அழுது விடுவார்கள். வருமொழிசை மாணிக்க வாசக, நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையவனையும் ஒன்றுவித்து தருமொழியாம் என்னில் இனி சாதகம் ஏன் சஞ்சலம் ஏன், குறுமொழியை விரும்பி அயல் கூடுவதேன் கூறுதியே. திருவாசகத்தின் ஒரு வாசகம் மணிவாசகரையும் பேரண்ட ஆற்றலையும் ஒன்றுவித்து தரும் எனில் நாம் அயல் வாசகத்திற்கு அலைவது ஏன்?
மணிவாசகரை யோக குருவாகவும் பேரண்ட ஆற்றலையே இஷ்ட தெய்வமாகவும் கொண்டுதான் அவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள். முருகப்பெருமானின் அருட்பெரும் கருணைக்கு அளவே இல்லை. கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணலென்றே ஒல்லும் வகை அறிவித்தாய், உள்ளே நின்றன் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய், இல்லை என பிறர்பால் சென்று இரவாவண்ணம் ஏற்றமளித்தாய், இரக்கம் என்னே செல்வ அருட்குருவாகி நாயினேனைச் சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே என்று வள்ளல் பெருமான் உருகுகிறார். முருகப்பெருமான் நமது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற் துணையாக நிற்பார். பண்டாய நான் மறையும் பாலணுகா மாலையெனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகலியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கை மாறு உரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம், நன்றி. Is it a refresher, daily pulse?